இப்போ ஒரு பாப்கார்ன் பார்த்துட்டு ரிலாக்ஸான ஒரு படம் பார்க்கணும்னு ஒன்று இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு படம் பாலா எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரா அல்லது என்னைக்காவது யோசிச்சிருக்காரா? நண்பர்கள்ட்ட பேசல, ரிலாக்ஸாக ஜாலியாக அப்படி படம்டா அப்படி எடுக்கணும் அப்படி தான் பேச ஆரம்பிப்போம். அது கடைசியில் இப்படி வந்து முடிஞ்சிடும். ஜாலியாக ஒரு படம் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஷனே ஆரம்பிக்கும் கூட்டம். அது போக இந்த சந்துக்குள்ளே வந்துடும். அதையே தவிர்க்க முடியல. அதுதான் சொல்கிறேனே, அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கு. அப்போ இந்த கதாபாத்திரங்கள் கடந்து வருகிற சம்பவங்கள் அல்லது இந்த கதாபாத்திரங்கள் கடந்து வருகிற உணர்வுகள் இது எல்லாத்தையும் பாலாவும் தன்னுடைய பால்யத்திலிருந்து கடந்து வந்திருக்காரு. அப்போ ஏதோ ஒரு வகையில் எல்லா வகையிலும் இது கொஞ்சம் அதீதமாக இருக்கும் இந்த வார்த்தை. எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்டேன். அதனால எனக்கு அது மேலே ஒரு ஈர்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாத்துலேயுமே எக்ஸ்ட்ரீம் பார்த்துட்டா ரிட்டர்ன் தானே வரணும். அதில் ஈர்ப்பு இருக்குங்கிறீங்களா? அப்பயும் ஏன்னா எல்லாத்துலேங்கிறதுல சரியும் இருக்கும் தவறும் இருக்கும். ஆனால் தொடர்ச்சியாக அந்த எக்ஸ்ட்ரீம் பார்த்த பிறகு பொதுவாக ரிட்டர்ன் ஆவாங்க. ஆனால் நீங்கள் அதில் என்ன ஈர்ப்பு இருக்குங்கிறீங்களே? ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் அந்த ஈர்ப்பு இன்னும் போகலை இருக்கு. ஆசையாக செய்கிறேன்னா பாணி, அதுதான் என்னோட பாணியாங்கிறத விட எனக்கு அதுதான் வருது. சராசரி ஹீரோயிசத்துக்குள்ளே போகணும்னு நான் ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கைகூடுமான்றது எனக்கே ஒரு சந்தேகம் தான். உங்கள் தம்பி 2 தம்பிகள் விடுவாங்க, 2 பேரும் வந்திருந்தானுங்க. அப்போ கூட கேக் வெட்டி. சினிமாவை தாண்டியும் இவர்கள் இருவரும் உங்கள் வாழ்வில் எவ்வளவு முக்கியமானவர்? கனி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் முன் வந்து உதவி செய்யலாம். சசிகுமார் அதிகமாக என்கிட்ட பேச மாட்டானே தவிர உள்ளூர நிறைய பாசம் வச்சுருக்கான். உங்கள்கிட்ட நிறைய பேச மாட்டார். ஏன் அப்படி ஒரு சின்ன பயத்தோடு இருப்பார்? ஆனால் தாரைத்தப்பட்டையில் நீங்கள் இயக்குனராக நடிகை அந்த கதாபாத்திரத்தில் அப்போதான் இப்படியே கேட்டுக்கிறது தான், கேட்டுட்டு அது பண்ணுறேன், டக்குன்னு செய்கிறது தான். ஓகே. ஆனால் கனியனை ரொம்ப வெளிப்படையாக உங்கள்கிட்ட பேசுவேன். இது ஒரு முக்கியமானதான் கேள்வியாகவே கேட்கணும்னு நினச்சேன். ஒரு கனத்த மௌனத்தோடே உட்காந்துருந்தீங்க அவரோட. மாரி செல்வராஜர் வாழைப்படம் பார்த்துட்டு வந்து பேசவும் இல்லை, ஒரு கனத்த மௌனத்தோடே உட்காந்துருந்தீங்க. ஏதோ முணுமுணுத்துக்கிட்டு இருந்தேன். தோணுனதை என்னை ரொம்ப பாதித்தது அந்த படம். எந்த படத்துக்கும் இப்படி செஞ்சதில்லை. பொதுவாகவே படங்கள் பார்த்தா நிறையா சொல்லியிருக்கேனே. அந்த படம் அதே மாதிரி தான் எனக்கு ஒரு நல்ல. அழுதுட்டீங்களா? அவ்வளோ தேம்பி அழுகலை, ஆனால் அழுகு வந்துருச்சு. அவருமே ரொம்ப கம்போஸ்டாக உட்காந்துருக்காரு. ஆமாம், கேட்டுட்டு இருக்காரு நீங்கள் சொல்கிறதுன்னு நினைக்கிறேன். முதல் படம் பாலா வந்து நடிச்சு காட்டுறது பயங்கரமாக இருக்கும் அப்படிம்பாங்க. அதை பற்றி இடையில ஒரு விமர்சனம் வச்ச அப்புறம் விளக்கம்லாம் கூட கொடுத்தீங்க பரதேசிக்கு. பட் ஆனால் காட்சியை நடிச்சு காட்டுறது வந்து பாலா அப்படி நடிச்சு காட்டுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக எப்போதும் உட்காந்துருக்கிற ஒரு அப்படி தான் இருக்குது பார்க்கல. இவர் எப்படி நடிச்சு காட்டுவார் அப்படின்னு தோணுது. நானுமே வெளிப்படையாக சொல்கிறேன். அந்த நேரத்தில் எப்படி அப்படி நடிச்சு காட்டுவீங்கன்னு சொல்லுவாங்க. சில பேர் பேட்டியில் சொல்லியிருக்காங்க, மிக அருமையாக நடித்து காட்டுவார் அப்படின்னு. எல்லா காட்சியுமே நடிச்சு காட்டிடுவீங்களா நீங்களே ஒரு தடவை? நான் ஒரு சோம்பேறி, ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் மூடு வரல, அதனால எடுக்கலை. இதில் உங்கள் இமேஜ் போயிருமனோ அல்லது இது வந்து தப்பாக பேசிடுவாங்களோ அப்படிலாம் நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. இமேஜ் என்ன இருக்குது? ஒரு ஜென்மம், அந்த ஒரு ஜென்மத்தில் இமேஜை காப்பாற்றி என்ன பண்ண போகிறோம்? வாழ்ந்துட்டு போவோம், அவ்வளோதான். நம்ம இஷ்டப்படி வாழ்ந்துட்டு போயிடுவோம். அடுத்தவங்களோட ஆசாபாசங்களுக்காக நம்ம வாழ்கிறத விட என்னோட ஆசாபாசங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு போகிறதான் எனக்கு எண்ணம்.